முதலமைச்சர் விஜய் அவர்கள் கலந்துகிட்ட இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில த்ரிஷா வந்ததுக்கு பிறகு விஜய் அவரோட மனைவி சங்கீதா ரொம்ப கோவத்துல இருக்கிறதாவும் அந்த ஒரு காரணத்தால அவங்க ரூமை விட்டே வெளியே வராம ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி வீடியோ ஹியரிங் மூலயமா லண்டன்ல இருந்து கோர்ட்ல அப்பியர் ஆகின விஜயோட மனைவி சங்கீதா எனக்கு விவாகரத்து வேணாம், எல்லா விதமான மனுவையும் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்தாங்க. இந்த விஷயத்தால டிவிகே தொண்டர்களும் விஜய் ஃபேன்ஸும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ போறாங்க, எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அங்கதான் இன்னொரு பூகம்பம் வெடிச்சிருக்கு. ஆகஸ்ட் 7ஆம் தேதி விவாகரத்து வேணான்னு சொல்லி அடுத்த ஒரு வாரத்துல ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னையில் நடந்திருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நிகழ்ச்சியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்வுல விஜயோட அப்பா அம்மா கலந்துறது மட்டும் இல்லாம நடிகை த்ரிஷா அவங்களும் கலந்துக்கிட்டு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க எதுக்காக கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இவங்கள வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத யாருமே தடுக்க முடியாது. ஒரு நாட்டோட முக்கியமான கடமை, அதுவும் கொடியேற்றக்கூடிய அந்த நேரத்துல எந்த ஒரு குடிமகனா இருந்தாலும் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட உரிமையா இருக்கலாம், கடமையா இருக்கலாம். அவங்க ஏன் வந்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் யாருக்குமே இல்லை. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவங்க போயிட்டு முதலமைச்சர் விஜயோட அப்பா அம்மா உட்காரக்கூடிய அந்த விஐபி ஏரியாவுக்கு பக்கத்துல தான் அவங்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்த ஏற்கனவே யாரோ அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அவ்வளோ தைரியமா அவங்க போய் அங்க உட்கார முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சனை கருத்துக்கள் பரவிருக்கு. இதை பத்தி பல அரசியல் தலைவர்களும் பிரபலங்களும் பல சர்ச்சனை கருத்துக்களை வெளியிட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க. இவங்களுக்கே இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி விவாகரத்து வேணான்னு சொன்ன மனைவி சங்கீதாவுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியல. அதுலயும் லண்டன்ல இருந்து சென்னை வரக்கூடிய அவங்க லீனாங்கரை வீட்டில் தான் தங்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. இப்ப இது எல்லாமே டோட்டலா கொலாப்ஸ் ஆகி அப்படியே தலைகீழா மாறிடுச்சாம். அவங்க தன்னோட வீட்டில் ரூம்ல இந்த விஷயத்தை நினைச்சு அப்செட் ஆகி ரூமை விட்டு வெளியே வராம ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க சமாதானப்படுத்த முயற்சி பண்ணியும் அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியல. குறிப்பா மகன் சஞ்சயும் மகள் திவ்யசாஷாவும் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க ரூமை விட்டு வெளில வராம, சரியா சாப்பிடாம தூங்காம இந்த விஷயத்திலிருந்து அவங்களால ரெக்கவர் ஆகி வெளில வரவே முடியல. இதுக்கு ஒரே தீர்வு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னோட மனைவி சங்கீதாவை நேரில் பார்த்து நடந்த எல்லா விஷயங்களுக்கும் விளக்கம் கொடுத்து சமாதானப்படுத்தினா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போதைக்கு தகவலாக கிடைச்சிருக்கு. ஆனால் இதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கவே முடியல. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அசம்பிளியில் பிஸியாக இருக்கிறதால அதில் கவனம் செலுத்துறதுக்கே ஒரு டைம் கரெக்டாக இருக்கு. இதில் பத்தாவதுக்கு ஃபேமிலியில் ஒரு பக்கம் இஷ்யூஸ் போயிட்டு இருந்து அது சார்ட் அவுட் ஆகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் த்ரிஷா அவங்க இண்டிபெண்டன்ஸ் நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு பிறகு சங்கீதாவோட ஓவரால் ஆக்டிவிட்டியே மாறி இருக்கு. அவங்க ரூமை விட்டு வெளியே வராமல் ரூமுக்குள்ளே முடங்கி கிடக்கிற விஷயத்த பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவர் எவ்வளோ சீக்கிரம் தன்னோட மனைவியை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரூமை விட்டு வெளில கூப்பிட்டு வர போறாரு அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.